மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசியினருக்கு 2026 ஆண்டிற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. பிரதோஷ நாள் என்று பிறக்கிறது. விசேஷம். மகர ராசியினருக்கு 60 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். 7.5 சனி முடிந்து விட்டது. சனி பகவான் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். 2இல் ராகு, 8இல் கேது, 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆக புது வீடு வாங்குவதற்கு சாதகமான காலம். இதுவரை புது வீடு வாங்க முடியவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு நல்ல நேரம். நிலம் மற்றும் சொத்து தொடர்பான துறைகளில் சிறந்த பலன்களை காண வாய்ப்பு உள்ளது. உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல வெற்றியினை பெறுவீர்கள். கடந்த காலங்களில் சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் தடங்கள் ஏற்பட்டிருந்தால், கை கூடாமல் இருந்தால் தற்போது கைகூடி வரும். மேலும் குடும்பத்தில் நிலவி வந்த சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். இதன் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கோர்ட் கேசுகள் தங்களுக்கு சாதகமாக வரும். குடும்பத்தை பொறுத்தவரை ஜூன் 1ஆம் தேதி வரைதான் சிரமம், கஷ்டம். ஜூன் 2இலிருந்து குடும்பம் அபிவிருத்தி அடையும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும், மேம்படும். பிள்ளைகள் நன்றாக இருப்பர், நன்றாக படிப்பர். பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவீர்கள். சுபகாரியம் நன்றாக நடைபெறும். சுபகாரிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உபாதைகள் உண்டாகலாம். சிறிய நோய் என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். சிலருக்கு கால் வலி, முதுகு வலி, மூட்டு வலி வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக செயல்படுவேன். உத்தியோகத்தில் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து நல்ல விதமாக கிடைக்கும். அதுவரை தங்களுக்கு தேவை பொறுமை. உத்தியோகத்தில் பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். அதனால் புகழ் பெறுவீர்கள். அடிக்கடி உத்தியோகம் சம்பந்தமான பிரயாணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஜூன் மாதத்திலிருந்து நன்மைகள் நடைபெறும். ஏனென்றால் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதால் நன்மைகள் நடைபெறும். விவசாயத்தை பொறுத்தவரை சிறப்பு. பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதிகள் தாராளமாக கிடைக்கும். வருமானம் பெருகும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். அரசியலில் சிறப்பு. அரசியல் துறை அன்பர்களுக்கு கட்சிக்குள் கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்கும். உங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். ஆடல், பாடல், நாட்டிய துறையில் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். மாணவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக மகர ராசி அன்பர்களுக்கு தற்சமயம் குரு மட்டும் பாதகமாக இருக்கிறார். ஜூன் 2இலிருந்து நன்மைகள் பெருகும். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.